நண்பர்களே, நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா, ஏன் சிலருடைய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாகி விடுகிறது என்று? ஏன் சில மக்கள் ஏதோ சொல்கிறார்கள், பிரபஞ்சம் அவர்களின் கட்டளையின்படி செயல்படத் தொடங்குகிறது. ஆனால் நாம் பலரும் இரவு பகல் உழைத்தாலும் விஷயங்கள் நம் கைகளில் இருந்து நழுவி விடுகின்றன. இப்போது நான் உங்களுக்கு ஒரு முறையைச் சொல்லப் போகிறேன். இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, இது அறிவியல் மற்றும் ஆற்றலின் விதி. இந்த வாக்கியத்தை நீங்கள் 100 முறை சரியாகச் சொன்னால் பிரபஞ்சம் உங்களுக்காக அதிசயங்களைச் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகும். கேட்க சினிமா போல இருக்கிறதா? இல்லையா? இருங்கள், 5 நிமிடங்கள் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 5 வருடங்கள் மாறலாம். பாருங்கள் நண்பர்களே, இதை நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொண்டால் இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நாம் அனைவரும் சொல்கிறோம் இல்லையா, கடவுள் என்னை கேட்பதில்லை, பிரபஞ்சம் எனக்கு உதவுவதில்லை, அல்லது நான் எவ்வளவு முயன்றாலும் எதுவும் நடப்பதில்லை என்று. இப்போது யோசியுங்கள், உண்மையிலேயே பிரபஞ்சம் உங்களை கேட்கவில்லையா? அல்லது நீங்கள்தான் தவறான மொழியில் பேசுகிறீர்களா? ஆம், கேட்க விசித்திரமாக இருக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால், பிரபஞ்சம் உங்கள் தேவைகளை கேட்பதில்லை, அது உங்கள் அலைகளை கேட்கிறது. பாருங்கள், எல்லாவற்றிலும் ஆற்றல் இருக்கிறது உங்கள் வார்த்தைகளில், உங்கள் சிந்தனையில், உங்கள் உணர்வுகளில். ஏன் உங்கள் மௌனத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே நடக்கும். என்னிடத்தில் பணம் இல்லை என்று நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் குறைபாட்டின் அலைகளை அனுப்புகிறீர்கள். பிரபஞ்சம் அதை பிடித்துக் கொள்கிறது. அதாவது நீங்களே சொல்கிறீர்கள் என்னிடம் இல்லை என்று. எனவே பிரபஞ்சம் சொல்கிறது, சரி, அப்படியானால் உன்னிடம் இருக்காது. இதனால்தான் எப்போதும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் மக்களின் வாழ்க்கையில் குறைகள் ஒருபோதும் முடிவதில்லை. ஏனென்றால் அவர்கள் அறியாமலேயே தங்கள் குறைபாட்டை மேலும் அதிகரிக்கிறார்கள். கண்ணாடியைப் போல நீங்கள் சிரித்தால் அதுவும் சிரிக்கும். நீங்கள் கோபப்பட்டால் அதுவும் கடுமையாக முகத்தை காட்டும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், மக்கள் கண்ணாடியிடம் குறை சொல்கிறார்கள், தங்கள் முகத்தை பார்ப்பதில்லை. யாராவது கண்ணாடியை பார்த்து, ஏன் நீ சிரிக்கவில்லை என்று கேட்டதுண்டா? இல்லை. இல்லையா? ஏனென்றால் நாம் தான் முதலில் சிரிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும். பிரபஞ்சமும் அப்படித்தான். இப்போது பாருங்கள், வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல, வார்த்தைகள் ஆற்றல். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு துடிப்பு, ஒரு அதிர்வு. அது பிரபஞ்சம் வரை செல்கிறது. என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து மட்டும் வருவதில்லை, அது உங்கள் ஆற்றல் அமைப்பில் பதிவாகி விடுகிறது. அந்த ஆற்றல் பரவுகிறது உங்கள் சுற்றியுள்ள மனிதர்களிடத்தில், சூழ்நிலைகளில், ஏன் எதிர்கால நிகழ்வுகளிலும் கூட. பிரபஞ்சம் உங்கள் உணர்வுகளை கேட்கிறது. இந்த ஆற்றலைத்தான் பிரபஞ்சம் பற்றிக் கொள்கிறது. பிரபஞ்சம் உங்கள் வாயிலிருந்து வெளிவந்த வாக்கியங்களை மட்டுமல்ல, உங்கள் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள உணர்வை கேட்கிறது. பலர் கூறுகிறார்கள், நான் தினமும் பணக்காரனாக வேண்டும் என்று சொல்கிறேன், ஆனால் எதுவும் நடப்பதில்லை. ஏன் நடப்பதில்லை? ஏனென்றால் அவர்கள் நான் பணக்காரனாக வேண்டும் என்று பேசும்போது அவர்களுக்குள் வறுமையை பற்றிய பயம் ஒளிந்திருக்கும். அவர்கள் உடல் பணக்காரன் என்று சொல்கிறது, ஆனால் மனதிற்குள் கேஷ், என்னிடம் பணம் இருந்திருக்கலாமே, ஆனால் இல்லை என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் அந்த உணர்வைத்தான் பற்றிக் கொள்கிறது. அது குறைபாட்டை கேட்கிறது, பிறகு அதையே கொடுக்கிறது, குறைபாட்டை. அதனால்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உங்கள் உணர்வுகளை மாற்றுங்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்வதை மட்டுமல்ல, நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதையே பிரபஞ்சம் கேட்கிறது. உங்கள் அதிர்வை எப்படி மாற்றுவது? மிகவும் எளிது. முதல் படி, உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள். ஒரு நாளில் நீங்கள் எத்தனை முறை, ஐயோ, என் அதிர்ஷ்டம் சரியில்லை, இது என் சக்திக்கு அப்பாற்பட்டது, எனக்கு நல்லதே நடப்பதில்லை என்று சொல்கிறீர்கள்? ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்படிச் சொல்லும்போது நீங்களே உங்களுக்கு எதிராக பிரபஞ்சத்திற்கு ஆணை அனுப்புகிறீர்கள். பிரபஞ்சம் உங்கள் அம்மா அப்பா அல்ல, இல்லை மகனே, நீ தவறாக நினைக்கிறாய் என்று சொல்வதற்கு அது, சரி, நீ சொல்வது போல ஆகட்டும் என்று கூறும். எனவே விஷயங்கள் மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் பேசுவதை மாற்றுங்கள். நான் திறமையானவன், நான் தகுதியானவன், நான் ஒவ்வொரு அதிசயத்தையும் ஈர்க்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது இந்த வாக்கியங்கள் வெறும் தன்னம்பிக்கையை தருவது மட்டுமல்ல, இவை உங்கள் முழு அதிர்வையும் உயர்த்துகின்றன. இது பிரபஞ்சத்திற்கு தெளிவான செய்தியை அனுப்புகிறது, இந்த நபர் இப்போது பெறுவதற்கு தயாராக இருக்கிறார். பிரபஞ்சம் அந்த நிமிடத்தில் இருந்தே நிகழ்வுகளின் இழையை பின்னத் தொடங்குகிறது. திடீரென்று சரியான நபர்கள் சந்திக்கிறார்கள், சரியான வாய்ப்புகள் உருவாகின்றன. நீங்கள் நினைக்கிறீர்கள், ஆஹா, இது தற்செயல்.
ஆனால் இல்லை, அது தற்செயல் அல்ல. அது உங்கள் புதிய அலைகளின் விளைவு. இப்போது இங்கே ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்குள் பயம் இருந்தால் அதையும் பிரபஞ்சம் கேட்டுக்கொள்கிறது. பயம் ஒரு மிக சக்தி வாய்ந்த அதிர்வு. அது நடக்காமல் போய்விடுமோ, இது நடக்காமல் போய்விடுமோ என்று நீங்கள் பயத்துடன் வாழ்ந்தால் அதையே நீங்கள் ஈர்க்கிறீர்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், பயத்தை ஒழிப்பது என்றால் பாதி வெற்றியை அடைவது போல. ஏனென்றால் பயம்தான் உங்கள் வார்த்தைகளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையில் நிற்கும் சுவர். நீங்கள் பயத்தை அகற்றும்போது பிரபஞ்சம் உங்கள் செய்தியை தெளிவாக கேட்கிறது. இதை இப்படி புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் ஒரு வானொலி நிலையம். அது எல்லா நேரங்களிலும் சமிக்கைகளை அனுப்பிக் கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் எந்த அலைவரிசையில் டியூன் செய்கிறீர்கள் என்பது உங்கள் கையில் உள்ளது. நீங்கள் பிரச்சனை சேனலில் இருந்தால் அதே பாடல்கள் ஒலிக்கும், கஷ்டங்கள், சிரமங்கள், குறைகள். ஆனால் நீங்கள் தீர்வு சேனலுக்கு மாறினால் ஒலி மாறிவிடும். அமைதி, வாய்ப்புகள், வெற்றி. ஆனால் நீங்கள் வானொலியையே அடித்து நொறுக்கி இந்த சேனல் கெட்டுவிட்டது என்று கூறினால் தவறு வானொலியில் இல்லை, தவறு உங்கள் டியூனிங்கில் உள்ளது. எனவே முதல் படி மிகவும் தெளிவாக உள்ளது. உங்கள் மொழியை மாற்றுங்கள். ஏனென்றால் மொழி பேசுவதற்கான ஒரு வழிமுறை மட்டுமல்ல, எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருவி. எனக்கு தேவையான அனைத்தும் என்னிடம் உள்ளது என்று நீங்கள் பேசும்போது பிரபஞ்சம் சொல்கிறது, நல்லது, இன்னும் கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொண்டு வருகிறது என்று நீங்கள் பேசும்போது பிரபஞ்சம் உடனடியாக செயல்படத் தொடங்குகிறது. அந்த வாய்ப்புகள் உண்மையிலேயே உங்கள் முன் வர ஆரம்பிக்கின்றன. நீங்கள் இன்னும் அதே பழைய வாக்கியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? என்னால் முடியாது, எனக்கு இப்படித்தான் நடக்கிறது என்று. அப்படியானால் உங்கள் வழியில் நீங்களே நிற்கவில்லையா என்று யோசித்துப் பாருங்கள். பிரபஞ்சம் எல்லா நேரங்களிலும் உங்கள் கட்டளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் அதற்கு என்ன கட்டளையிடுகிறீர்கள் என்பது உங்கள் கையில் உள்ளது. இதற்குப் பிறகும் நீங்கள் உங்கள் மொழியில் கவனம் செலுத்தவில்லை என்றால் அடுத்த வருடமும் அதே பழைய கதையை மீண்டும் சொல்வீர்கள். அதே பிரச்சனைகள், அதே குறைகள். ஆனால் இனி நான் என்னை தூக்கி நிறுத்தும் மொழியில் மட்டுமே பேசுவேன், கீழே தள்ளும் மொழியில் அல்ல என்று நீங்கள் இப்போது தீர்மானித்தால் பிரபஞ்சம்தானே உங்கள் பாதையில் உள்ள தடைகளை அகற்றத் தொடங்கும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். இப்போது பலர் யோசிப்பார்கள், அடடா, வெறும் பேசுவதால் உண்மையிலேயே ஏதாவது மாற முடியுமா? இது மிகச் சிறந்த கேள்வி. நீங்கள் இந்த கேள்வியை கேட்டால் உங்களுக்குள் இன்னும் சாத்தியக்கூறு உயிருடன் இருக்கிறது என்று அர்த்தம். ஏனென்றால் கேள்விகள் கேட்பதை நிறுத்தும் மக்கள் மாறுவதையும் நிறுத்திவிடுகிறார்கள். நீங்கள் ஒரு வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் சொல்லும்போது உங்கள் மூளையின் மிக ஆழமான பகுதியை அடைய முயற்சிக்கிறீர்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து முடிவுகளையும் அமைதியாக கட்டுப்படுத்தும் பகுதி. அது ஆழ்மனம். இப்போது என்ன சிக்கல்? உங்கள் உணர்வுள்ள மனம், அதாவது இப்போது இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கும் மனம், அது புத்திசாலி. அது தர்க்கம் செய்கிறது, சிந்திக்கிறது, பகுப்பாய்வு செய்கிறது. ஆனால் அதுதான் வாயிற்காப்பாளரும் ஆகும். அது சொல்கிறது, தம்பி, பழைய நம்பிக்கை என்னவோ அதுதான் சரி. அதனால்தான் நான் வெற்றியாளனாக ஆவேன் என்று நீங்கள் சொல்லும்போது உணர்வுள்ள மனம் உடனே கத்தி கூறுகிறது, அட விடு, இதற்கு முன் எத்தனை முறை முயற்சி செய்தாய்? ஏதாவது நடந்ததா? இந்த சிக்கல்தான், இந்த சுவர்தான் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை 1-2 முறை பேசும்போது அது உணர்வுள்ள மனதின் வரையே இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து இடையூறு இல்லாமல் 100 முறை மீண்டும் சொல்லும்போது இந்த தொடர்ச்சியான திரும்பச் சொல்லுதல் அந்த வாயிற்காப்பாளரை மெதுவாகச் சோர்வடையச் செய்கிறது. அது சரணடைந்து விடுகிறது. பின்னர் ஆழ்மனதின் கதவு திறக்கப்படுகிறது. அங்குதான் உண்மையான மாயாஜாலம் நடக்கிறது. ஆழ்மனம் என்பது உங்கள் அனைத்து நம்பிக்கைகளும் வசிக்கும் இடம். குழந்தை பருவத்திலிருந்தே இன்று வரை நீங்கள் கேட்டது, பார்த்தது, உணர்ந்தது அனைத்தும் அங்கேதான் சேமிக்கப்பட்டுள்ளன. யாராவது உங்களை பார்த்து உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறியிருந்தால் அதுவும் அங்கேயே எழுதப்பட்டுள்ளது. யாராவது நீ தகுதியானவன் அல்ல என்று கூறியிருந்தால் அதுவும் அங்கேயே பதியப்பட்டுள்ளது. இப்போது யோசித்துப் பாருங்கள். உள்ளே இந்த ஆழமாக பதிந்த பொய் இருந்தால் நீங்கள் வெளியே எவ்வளவு உழைத்தாலும் உங்கள் சொந்த மனமே உங்களுக்கு எதிராக வேலை செய்யும். இதனால்தான் பலர் வருடங்களாக உழைத்தாலும் ஒரு அடி கூட முன்னேற முடிவதில்லை. ஏனென்றால் அவர்களின் உள்ளே உள்ள நிரலாக்கம் பழையது. இப்போது நீங்கள் ஒரு வாக்கியத்தை, ஒரு நேர்மறையான அறிவிப்பை 100 முறை திரும்பச் சொல்லும்போது
நீங்கள் அந்த பழைய நிரலாக்கத்தை அழிக்கத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் உங்கள் ஆழ்மனத்திற்கு ஒரு புதிய செய்தியை வழங்குகிறீர்கள். இப்போது கதை மாறிக்கொண்டிருக்கிறது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது குறியீட்டு முறை. கணினியில் புதிய மென்பொருளை நிறுவுவது போல ஒவ்வொரு முறையும் நீங்கள் நான் திறமையானவன், நான் தகுதியானவன், நான் ஒவ்வொரு அதிசயத்தையும் ஈர்க்கிறேன் என்று சொல்லும்போது நீங்கள் உங்கள் மூளையில் ஒரு புதிய வடிவத்தை உருவாக்குகிறீர்கள். அந்த வடிவம் வலுப்படும்போது உங்கள் ஆழ்மனம் அதற்கேற்ப யதார்த்தத்தை உருவாக்கத் தொடங்குகிறது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் என்று புத்த துறவி கூறினார். ஆனால் அவர் ஒரு முறை நினைத்தால் போதும், எல்லாம் ஆகிவிடும் என்று சொல்லவில்லை. அவர் உங்கள் மனம்தானே அதை நம்பும் வரை தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் மனம் திரும்பத் திரும்பச் சொல்வதன் மூலம்தான் நம்ப கற்றுக்கொள்கிறது. முதலில் நீங்கள் தயக்கத்துடன் பேசுகிறீர்கள், பிறகு நம்பிக்கையுடன் பேசுகிறீர்கள், பிறகு உறுதியுடன் பேசுகிறீர்கள். ஒரு நாள் அது உண்மையாகிவிடுகிறது. இதுதான் 100 முறை சொல்வதன் ரகசியம். இப்போது சிலர் இது ஆன்மீகம் என்று சொல்வார்கள். எனவே அறிவியலையும் கேட்போம். நரம்பியல் விஞ்ஞானம் கூறுகிறது, நீங்கள் ஒரு சிந்தனையை திரும்பத் திரும்பச் சொல்லும்போது உங்கள் மூளையில் ஒரு புதிய நரம்பியல் பாதை உருவாகிறது. எவ்வளவு அதிகமாக திரும்பச் சொல்கிறீர்களோ அந்த பாதை அவ்வளவு வலுவாக இருக்கும். பிறகு உங்கள் மனம் எந்த கட்டாயமும் இல்லாமல் தானாகவே அந்த திசையில் நடக்கத் தொடங்கும். அதாவது நீங்கள் தினமும் நான் அமைதியாக இருக்கிறேன், நான் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் மூளை அந்த உணர்வுக்காக தானியங்கி அமைப்பை உருவாக்கிவிடும். என் அதிர்ஷ்டம் சரியில்லை என்று நீங்கள் சொன்னால் அதே பாதை வலுவாகும். எனவே நீங்கள் எந்த பாதையை வலுப்படுத்த விரும்புகிறீர்கள் என்று இப்போது யோசியுங்கள். இப்போது பலர் கேட்கிறார்கள், ஏன் 100 முறை? ஏனென்றால் 100 என்பது ஒரு உளவியல் வரம்பு. இந்த எண் மிகவும் பெரியது. அதனால் உங்கள் மனதால் திரும்பச் சொல்வதை தடுக்க முடியாது. நீங்கள் 10, 20 முறை சொல்லும்போது அது ஒரு வேடிக்கையாகத் தெரிகிறது. ஆனால் நீங்கள் 100ஐ அடையும் போது உங்கள் மனம் சரணடைந்து விடுகிறது. அது சரி, இது இப்போது உண்மையாகவே நடக்கிறது என்று சொல்கிறது. அங்கிருந்துதான் மாற்றம் தொடங்குகிறது. இப்போது ஒரு பெரிய ரகசியம். வெறும் பேசுவதால் மட்டும் எதுவும் நடக்காது, உணர்வது அவசியம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு உறுதிமொழியை கூறும்போது அதில் உணர்வை போடுங்கள். அந்த உற்சாகம், அந்த நம்பிக்கை, அந்த ஆர்வம். நீங்கள் 100 முறை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உள்ளுக்குள் தெரியவில்லை நடக்குமா இல்லையா என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் 100 முறை பொய் சொல்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் 100 முறை உண்மையான இதயத்துடன் பேசினால் அது வெறும் ஒலி அல்ல, அது பிரபஞ்சத்தின் அலையாக மாறும். அந்த அலைதான் பிரபஞ்சத்தை அதிசயங்களைச் செய்யத் தூண்டுகிறது. இப்போது பலர் எப்படி பேச வேண்டும், எப்போது பேச வேண்டும் என்று கேட்கிறார்கள். கேளுங்கள். சிறந்த நேரம் காலையில் எழுந்தவுடன் மற்றும் இரவு படுக்கைக்குச் செல்லும் முன். ஏனென்றால் அந்த நேரத்தில் உங்கள் ஆழ்மனம் ஆல்பா நிலையில் இருக்கும், அதாவது அதிக வரவேற்பு நிலையில் இருக்கும். உட்காருங்கள், ஆழமாக சுவாசியுங்கள். உங்கள் ஆன்மாவுடன் இணையும் ஒரு வாக்கியத்தை தேர்ந்தெடுங்கள். பிறகு அதை 100 முறை திரும்பச் சொல்லுங்கள். மெதுவாக, அமைதியாக, முழு நம்பிக்கையுடன். முதல் நாள் நீங்கள் சோர்வடையலாம். இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று மனம் சொல்லலாம். ஆனால் 3வது நாளிலிருந்து ஏதோ மாறத் தொடங்கும். உடல் இலகுவாகத் தெரியும், மனம் ஸ்திரமாகும். 7வது நாளில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்கள். இப்போது பலரை பின்னால் இழுக்கும் ஒரு விஷயம் பயம். ஒருவேளை எதுவும் நடக்கவில்லை என்றால் என்ன என்ற பயம். மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம். நீங்கள் பயத்தில் வாழ்ந்தால் பிரபஞ்சம் அதையே கேட்கிறது என்று நினைவில் கொள்ளுங்கள். அது சரி, உனக்கு பயம் வேண்டுமா, அதையே தருகிறோம் என்று சொல்கிறது. எனவே நீங்கள் பேசும்போது முழு நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை இல்லை என்றாலும் பாசாங்கு செய்யுங்கள். ஏனென்றால் திரும்பத் திரும்பச் சொல்வதன் மூலம் அந்த நம்பிக்கை இறுதியில் உண்மையாகிவிடும். மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு, நாளை முதல் தொடங்குவேன், நாளை ஒருபோதும் வருவதில்லை, இப்போதே தொடங்குங்கள் அல்லது ஒருபோதும் தொடங்காதீர்கள். நீங்கள் இந்த வீடியோவை இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருந்தால் நீங்கள் இப்போதே தொடங்க வேண்டும் என்று பிரபஞ்சம் விரும்புகிறது என்று அர்த்தம். எனவே இப்போதே, இந்த நொடியே நீங்கள் 100 முறை என்ன வாக்கியத்தைச் சொல்லப் போகிறீர்கள் என்று தீர்மானியுங்கள். எழுதிக் கொள்ளுங்கள். இன்றிரவு முதல் தொடங்குங்கள். 7 நாட்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தைச் செய்யுங்கள். ஒரே வாக்கியத்தை 100 முறை
முழு உறுதியுடன் சொல்லுங்கள். பிறகு பாருங்கள், 7வது நாளில் ஏதோ ஒன்று மாறியிருக்கும். வெளியே இல்லாவிட்டாலும் உள்ளே கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்கள் அலைகளை கேட்கிறது என்பதையும், நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்பத் திரும்பச் சொல்லும்போது அந்த அலை பிரபஞ்சத்தை அடைகிறது என்பதையும் இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இப்போது உண்மையான கேள்வி, என்ன சொல்ல வேண்டும்? எந்த வாக்கியம் உண்மையில் பிரபஞ்சத்தை செயல்பட வைக்கும்? எது உங்களுக்குள் அதிசயத்தை ஈர்க்கும் அதிர்வை உருவாக்கும்? பாருங்கள், இது வெறும் பணம் அல்லது வண்டியை கொட்டும் ஒரு மாயாஜால மந்திரம் அல்ல. இது ஒரு ஆற்றல் சூத்திரம். இதை உச்சரிக்கும்போது உங்கள் உணர்வுதான் இதன் சக்தியை தீர்மானிக்கிறது. நீங்கள் அதை வாயால் மட்டும் சொல்லி இதயத்தில் சந்தேகம் கொண்டிருந்தால் பிரபஞ்சம் அந்தச் சந்தேகத்தை கேட்டுக்கொள்ளும். ஆனால் நீங்கள் அதைச் சொல்லும்போது உங்கள் முழு ஆன்மாவால் உணர்ந்தால் பிரபஞ்சம் தலைவணங்கும். ஏனென்றால் பிரபஞ்சம் எந்த கெஞ்சலுக்கும் தலைவணங்குவதில்லை. அது தன்னம்பிக்கைக்கு மட்டுமே தலைவணங்கும். தயாராகுங்கள். ஆழமாக சுவாசியுங்கள். சிறிது நேரம் கண்களை மூடுங்கள். இப்போது மெதுவாக என்னுடன் சேர்ந்து திரும்பச் சொல்லுங்கள். பிரபஞ்சம் எனக்காக ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. நான் அதன் சமிக்கைகளை பார்க்கிறேன், அவற்றை வரவேற்கிறேன். இன்னொரு முறை, பிரபஞ்சம் எனக்காக ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. நான் அதன் சமிக்கைகளை பார்க்கிறேன், அவற்றை வரவேற்கிறேன். முதல் வரி, பிரபஞ்சம் எனக்காக ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. இது வெறும் எதிர்பார்ப்பு அல்ல, இது ஒரு அறிவிப்பு. ஏதோ நல்லது நடக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்லவில்லை. நல்லது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறீர்கள். இந்த வித்தியாசம்தான் முழு திசையையும் மாற்றுகிறது. ஏனென்றால் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பேசும்போது நான் ஏற்கனவே அந்த நிலையில் இருக்கிறேன் என்று பிரபஞ்சத்திடம் சொல்கிறீர்கள். அதாவது நீங்கள் குறைபாட்டிலிருந்து பேசவில்லை, முழுமையிலிருந்து பேசுகிறீர்கள். இங்கே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சமிக்கைகளை அனுப்ப பிரபஞ்சத்திற்கு அனுமதி அளிக்கிறீர்கள். நீங்கள், நான் விழிப்புடன் இருக்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். ஏனென்றால் பலர் அதிசயங்களை கேட்கிறார்கள், ஆனால் அது அவர்கள் முன் வரும்போது இது ஒரு தற்செயல் என்று சொல்கிறார்கள். இல்லை நண்பரே, அது தற்செயல் அல்ல. அது உன் செய்தியை கேட்டுவிட்டேன் என்று பிரபஞ்சம் சொல்லும் வழி. இந்த வாக்கியத்தில் 3 விஷயங்கள் உள்ளன: நம்பிக்கை, ஏற்றுக்கொள்ளும் தன்மை மற்றும் நன்றி. நம்பிக்கை, பிரபஞ்சம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லும்போது நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்கள். ஏற்றுக்கொள்ளும் தன்மை, நான் சமிக்கைகளை பார்க்கிறேன், அதாவது நீங்கள் பெறுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள். நன்றி, நான் அவற்றை வரவேற்கிறேன், அதாவது நீங்கள் முன்கூட்டியே நன்றி தெரிவிக்கிறீர்கள். இந்த 3 அலைகளும் சேர்ந்துதான் அதிசயத்தின் அலைவரிசையை உருவாக்குகின்றன. இந்த அலைவரிசைகளுக்குத்தான் பிரபஞ்சம் பதிலளிக்கிறது. நீங்கள் இந்த வாக்கியத்தை 100 முறை சொல்லும்போது அதை வெறும் படிக்காதீர்கள், அதை உணருங்கள். அந்த அதிசயம் இப்போதே நடந்து கொண்டிருப்பது போல உணருங்கள். யாரோ உங்களை பார்த்து, உங்கள் பெயர் லாட்டரியில் வந்துவிட்டது என்று சொன்னால் ஏற்படும் அதே உற்சாகம் உங்களுக்குள் எழ வேண்டும். அந்த சிலிர்ப்பு, அந்த ஆர்வம், அதுதான் பிரபஞ்சத்தை அசைக்கும் ஆற்றல். நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் தர்க்கத்தை கேட்பதில்லை, அலைகளை கேட்கிறது. எனவே நீங்கள் உள்ளுக்குள் இது எல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம் என்று சொன்னால் அதே அதிர்வுதான் திரும்ப வரும். ஆனால் நீங்கள் உள்ளுக்குள் இது நடக்கும் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னால் பிரபஞ்சம் தலைவணங்கியே தீர வேண்டும். ஆம், உண்மையில் நீங்கள் முதல் முறையாக இதைச் சொல்லும்போது உள்ளிருந்து இது போலியாகத் தெரிகிறது என்று ஒரு குரல் வந்தால் பயப்பட வேண்டாம். நீங்கள் சரியான திசையில் செல்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்போது உங்கள் பழைய அவநம்பிக்கை உடைந்து கொண்டிருக்கிறது. உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று பல ஆண்டுகளாகச் சொல்லிக் கொண்டிருந்த அந்த குரல் இப்போது பயந்துவிட்டது. அது பயப்படும்போது உங்கள் புதிய அவதாரம் பிறக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலையிலும் அல்லது இரவிலும் சுற்றிலும் அமைதி நிலவும் போது உட்கார்ந்து அமைதியான மனதுடன் 2 ஆழமான சுவாசம் எடுங்கள். பிறகு உங்கள் இதயத்தின் மேல் கையை வைத்து இந்த வாக்கியத்தை சொல்லத் தொடங்குங்கள். முதலில் மெதுவாக, பிறகு ஆர்வத்துடன். ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது, என்னால் இதை உணர முடிகிறதா என்று உங்களிடம் கேளுங்கள். இல்லையென்றால் உங்கள் கண்களை மூடி நீங்கள் விரும்பும் அதிசயத்தை, அது ஏற்கனவே நடந்தது போல கற்பனை செய்யுங்கள். பிறகு பேசுங்கள். பிரபஞ்சம் எனக்காக ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பேச சோம்பேறித்தனமாக உணரும்போது உங்களிடம் இந்த கேள்வியை கேளுங்கள்:
எனது பழைய வாழ்க்கை மிகவும் இனிமையானதா? நான் அதிலேயே வாழ விரும்புகிறேனா? பதிலில்லை என்றால் எழுந்து இந்த வாக்கியத்தை மீண்டும் சொல்லுங்கள். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கு புதிய அடித்தளத்தை அமைக்கின்றன. ஒவ்வொரு முறையும் பேசுவதால் ஒரு செங்கல் சேர்க்கப்படுகிறது. 100வது முறை வரை அந்தச் சுவர் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் வேறு வாக்கியத்தை சொல்ல முடியும், ஆனால் உணர்வு அப்படியே இருக்க வேண்டும். வாக்கியம் உங்களுடையது, ஆனால் நோக்கம் அதுவாக இருக்க வேண்டும். பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்லது நடக்கிறது, அல்லது என் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் நான் அதிசயங்களை ஈர்க்கிறேன் என்று சொல்லலாம். ஒரே நிபந்தனை என்னவென்றால் நீங்கள் அதை உணர வேண்டும். ஏனென்றால் வார்த்தைகள் மாறலாம், ஆனால் அலைகள் மாறாது. 100 முறை வாக்கியம் முடிந்தவுடன் கடைசியில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள். நன்றி பிரபஞ்சமே, நன்றி. இந்த வார்த்தைகள் மிகச் சிறியவை, ஆனால் அவற்றின் சக்தி வரம்பற்றது. ஏனென்றால் நீங்கள் நன்றி சொல்லும்போது இந்த நபர் இப்போது உண்மையிலேயே பெறுவதற்கு தயாராக இருக்கிறார் என்று பிரபஞ்சம் புரிந்து கொள்கிறது. பிறகு அது கொடுப்பதில் தாமதம் செய்வதில்லை. ஆம், பயம் வரும். சில சமயங்களில் எதுவும் நடக்கவில்லையோ என்று தோன்றும். சில சமயங்களில் சும்மா செய்கிறோமோ என்று தோன்றும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பயம், சந்தேகம் மற்றும் பொறுமையின்மை, இந்த 3ம் மிகப்பெரிய திருடர்கள். இவை உங்கள் ஆற்றலை திருடி விடுகின்றன. எனவே எப்போது பயம் வந்தாலும் அதன் மேல் சொல்லுங்கள், பிரபஞ்சம் எனக்காக அதிசயங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பயம் தானாகவே உருகிவிடும். நீங்கள் உண்மையில் மாற்றத்தை விரும்பினால் இப்போதே தொடங்குங்கள். இப்போதே, இந்த நொடியே. ஏனென்றால் நீங்கள் ஒத்தி வைத்தால் பிரபஞ்சமும் ஒத்திவைக்கும். நீங்கள் நாளை என்று சொல்வது போல பிரபஞ்சமும் சரி, நாளை தருகிறோம் என்று சொல்லும். அந்த நாளை ஒருபோதும் வருவதில்லை. பாருங்கள், பிரபஞ்சம் எப்படி கேட்கிறது, உங்கள் அதிர்வு எப்படி வேலை செய்கிறது மற்றும் எந்த வாக்கியத்தை சொல்ல வேண்டும் என்பதை இதுவரை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இப்போது மிகப்பெரிய கேள்வி வருகிறது. சரி, முடிவுகள் எப்போது தெரியும்? அதாவது, ஆமாம், இப்போது ஏதோ மாறிக்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லும் அந்த தருணம் எப்போது வரும்? ஏனென்றால் மக்கள் இன்று சொன்னால் நாளை மந்திரம் நடக்கும் என்று நினைக்கிறார்கள். 100 முறை சொன்னோமே, இதுவரை ஏதோ நடந்திருக்க வேண்டுமே. ஆனால் நண்பரே, பிரபஞ்சம் அமேசானின் ஒரு நாள் டெலிவரி அல்ல. அது பிரைம் மெம்பர்ஷிப்புடன் வருவதில்லை. ஆர்டர் கொடுத்தால் நாளைக்குள் வந்து சேர பிரபஞ்சத்தின் வேலை மிக ஆழமாக நடக்கிறது. அது விஷயங்களை தயார் செய்கிறது. அது உங்களுக்குள், உங்கள் வழிகளில், உங்கள் மக்களிடையே மாற்றத்தை கொண்டு வருகிறது. பிறகு ஒரு நாள் அந்த அதிசயம் உங்கள் முன் வைக்கப்படுகிறது. சில சமயங்களில், சில மணி நேரங்களில், சில சமயங்களில் 1-2 நாட்களில். இந்த சமிக்கைகள் மிகவும் நுட்பமானவை, மிகவும் லேசானவை. அதனால்தான் பலர் அவற்றை அடையாளம் காணத் தவறிவிடுகிறார்கள். ஆனால் யார் அடையாளம் காண்கிறார்களோ அவர்கள்தான் தங்கள் அதிசயத்தை உணரத் தொடங்குகிறார்கள். ஒருவேளை தடைப்பட்டிருந்த பழைய வேலை திடீரென்று முன்னேறலாம். ஒருவேளை எதிர்பாராத உதவி கிடைக்கலாம். அல்லது மிகப்பெரிய அதிசயம் நீங்கள் உள்ளே இருந்து மாறத் தொடங்கலாம். இதுதான் பலரும் புரியாத விஷயம். நாம் அனைவரும் வெளி அற்புதங்களை தேடுகிறோம். எனக்கு பணம் வேண்டும், பதவி வேண்டும், வெற்றி வேண்டும். ஆனால் பிரபஞ்சம் முதலில் உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் கட்டமைப்பை மாற்றுகிறது. ஏனென்றால் உள்ளுக்குள் அதே பழைய சிந்தனை, அதே பயம், அதே குறைபாடு, அதே குறை இருந்தால் புதிய அதிசயம் எப்படி நிலைத்திருக்கும்? நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதற்கு நீங்கள் தகுதியானவராக்க பிரபஞ்சம் முதலில் உங்களை தயார் செய்கிறது. அது உங்களை மெதுவாக, அமைதியாக மாற்றுகிறது. பிறகு உங்கள் வாழ்க்கையின் திசைதானே மாறிவிடுகிறது. பலர் ஒன்றும் நடக்கவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா? இப்போது நீங்கள் முன்பு போல பதட்டமாக இல்லை. முன்பு கவலை இருந்த இடத்தில் இப்போது ஒரு விசித்திரமான அமைதி உள்ளது. முன்பு பயம் இருந்த இடத்தில் இப்போது ஒரு லேசான நம்பிக்கை உணர்வு உள்ளது. அதுதான் முதல் அதிசயம். ஏனென்றால் மனம் ஸ்திரமாக இருக்கும்போது பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுடன் பாயத் தொடங்குகிறது. நினைவில் கொள்ளுங்கள், அதிசயங்கள் எப்போதும் உள்ளே இருந்து தொடங்குகின்றன. வெளியே அதன் பிரதிபலிப்பு மட்டுமே தெரிகிறது. இப்போது கவனமாக கேளுங்கள். உங்கள் வேலை பேசுவது, உணர்வது, நம்பிக்கை வைப்பது, அவ்வளவுதான். எப்போது நடக்கும், எப்படி நடக்கும், யார் கொண்டு வருவார், இது பிரபஞ்சத்தின் வேலை. நீங்கள் எப்போது என்பதில் தொங்கும்போது உங்கள் ஆற்றலை சந்தேகமாக மாற்றுகிறீர்கள். ஆற்றல் சந்தேகத்திற்குள் செல்லும்போது
பிரபஞ்சத்திற்கு ஒரு சமிக்கை கிடைக்கிறது. அடடா, இவன் நம்பவில்லை. அங்கிருந்துதான் தடைகள் தொடங்குகின்றன. அதனால்தான் நான் எப்போதும் சொல்கிறேன், எப்போது என்று நினைக்காதீர்கள், ஏன் என்று நினைவில் கொள்ளுங்கள். ஏன் இந்த வாக்கியத்தை சொல்கிறீர்கள்? ஏன் மாற விரும்புகிறீர்கள்? அந்த குறிக்கோளை மறக்காதீர்கள். குறிக்கோள் தெளிவாக இருக்கும்போது பிரபஞ்சம் அதன் நேரத்தை தானே தீர்மானித்துக் கொள்கிறது. இப்பொழுது பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் சமிக்கைகளை பற்றி பேசலாம். பாருங்கள், பிரபஞ்சம் பேசுவதில்லை, அது சமிக்கைகளில் பேசுகிறது. சில சமயங்களில் ஒருவரின் வார்த்தைகளில், சில சமயங்களில் ஒரு புத்தகத்தின் வரியில், சில சமயங்களில் ஒரு பாடலின் வரிகளில், சில சமயங்களில் தற்செயலாக உங்களை சந்தித்த ஒரு மனிதன் மூலம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தற்செயல் என்று எதுவும் இல்லை. அவை அனைத்தும் சமிக்கைகள். எனவே பிரபஞ்சம் எனக்காக ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பேசும்போது அடுத்தபடி அந்த சமிக்கைகளை அடையாளம் காண்பதுதான். முன்பு ஒருபோதும் பார்க்காத ஒரு வாய்ப்பு திடீரென்று தோன்றலாம். ஒரு பழைய உறவில் சமரசம் ஏற்படலாம். அல்லது உங்களுக்குள்ளே ஒரு குரல் எழலாம், இப்போது இதுதான் சரியான பாதை. அதுதான் சமிக்கை. இங்கேதான் 90% மக்கள் தோல்வியடைந்து விடுகிறார்கள். சில நாட்கள் எதுவும் தெரியவில்லை என்றால் அவர்கள் இது எல்லாம் வீண் என்று கூறுகிறார்கள். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், அந்த நேரத்தில்தான் பிரபஞ்சம் திரைக்குப் பின்னால் வேலை செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் பழைய ஆற்றல் அகற்றப்படுகிறது. புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. உங்களுக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். நீங்கள் எப்போதாவது விதை விதைத்திருக்கிறீர்களா? முதலில் சில நாட்கள் மண்ணில் ஏதாவது தெரிகிறதா? இல்லையா? ஆனால் கீழே மண்ணுக்குள் விதை முளைக்கத் தயாராகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பொறுமை இழந்து தோண்டினால் செடி இறந்துவிடும். நம்பிக்கையின் நிலையும் இதுதான். எனவே எதுவும் தெரியவில்லை என்றால் வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். பிரபஞ்சத்திற்கு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. நீங்கள் கேட்பதை மட்டும் அது ஒருபோதும் கொடுப்பதில்லை. அது எப்போதும் அதிகமாகவே கொடுக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த அதிகத்திற்கு தகுதியானவரா என்று அது பார்க்கிறது. சில சமயங்களில் தாமதம் ஏற்படுவதற்கு காரணம் பிரபஞ்சம் உங்களை பெரிய விஷயத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எனக்கு கொஞ்சம் போதும் என்று நினைக்கிறீர்கள். பிரபஞ்சம் இரும், நான் இவனுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று நினைக்கிறது. அது வழியை தயார் செய்கிறது. பயம் வருவது இயல்பு. சில சமயங்களில் ஒருவேளை நான் பைத்தியமாகிவிட்டேனோ என்று தோன்றும். சில சமயங்களில் இவ்வளவு பேசுவதால் என்ன ஆகும் என்று தோன்றும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகும்போதுதான் பயம் எப்போதும் வரும். ஏனென்றால் உங்கள் பழைய மனம், நீங்கள் மாறிவிட்டால் அந்த பழைய உங்கள் பகுதி இறந்துவிடும் என்று அறியும். எனவே பயம் வரும்போது அதை அழுத்தாதீர்கள். அதன் மேல் பிரபஞ்சம் எனக்காக ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். மேலும் முன்னேறுங்கள். பலர் இந்த தவறைச் செய்கிறார்கள். அவர்கள் தினமும் பேசுகிறார்கள், ஆனால் ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் ஏதாவது நடந்ததா என்று பார்க்கிறார்கள். இப்படி நடக்காது. பிரபஞ்சத்திற்கு நம்பிக்கை தேவை, கண்காணிப்பு அல்ல. நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க ஆரம்பித்தால் இந்த நபர் நம்பவில்லை என்று அது சமிக்கை கொடுக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், நம்பிக்கை இல்லாமல் எந்த அற்புதமும் இல்லை. நம்பிக்கையே அதிசயங்களின் எரிபொருள். நீங்கள் அந்த எரிபொருளை கொடுக்கும் வரை பிரபஞ்சத்தின் இயந்திரம் ஓடிக்கொண்டிருக்கும். சில சமயங்களில், சில நாட்களில், சில சமயங்களில், சில வாரங்களில், சில சமயங்களில், சில மாதங்களில், ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று கண்டிப்பாக மாறுகிறது. சில சமயங்களில் உங்கள் கண்ணோட்டம், சில சமயங்களில் உங்கள் சூழல், சில சமயங்களில் உங்கள் மக்கள். பிரபஞ்சம் மெதுவாக உங்கள் சுற்றுப்புறத்தின் படங்களை மாற்றுகிறது. ஒரு நாள் திடீரென்று நீங்கள் உங்களிடமே, நில், நான் வாழ்ந்த வாழ்க்கை இதுவல்ல என்று சொல்லுவீர்கள். அங்கிருந்துதான் அதிசயம் தொடங்குகிறது. எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்போது பேச வேண்டும், எப்படி உணர வேண்டும் என்பதை இதுவரை நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டீர்கள். ஆனால் இப்போது வருகிறது 90% மக்கள் தோல்வியடையும் பகுதி. ஆம், இதுதான் கிட்டத்தட்ட எல்லோரும் செய்யும் தவறு. பாருங்கள், பெரும்பாலான மக்கள் இந்த நடைமுறையை உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் உத்வேகத்துடனும் தொடங்குகிறார்கள். முதல் நாள் 100 முறை முழு ஆர்வத்துடன் பேசுகிறார்கள். 2ஆம் நாள் ஆர்வம் கொஞ்சம் குறைகிறது. 3ஆம் நாள் ஏதாவது நடந்ததா என்று மனம் கேட்கிறது. 4ஆம் நாள் எல்லாம் முடிந்து விடுகிறது. பிறகு அவர்கள், ஐயோ, இதெல்லாம் வேலை செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால்,
அவர்களால் முடியவில்லை. ஏனென்றால் பிரபஞ்சத்தின் முதல் கேள்வி எப்போதும் இதுதான்: இந்த நபர் உண்மையிலேயே இதை விரும்புகிறாரா அல்லது விளையாடுகிறாரா? நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் ஒரு இயந்திரம் அல்ல. நீங்கள் பொத்தானை அழுத்தினால் உடனே முடிவு கிடைக்கும். அது உங்கள் நோக்கத்தின் சோதனையை வைக்கிறது. இது ஆர்வம் காரணமாக மட்டும் பேசுகிறாரா அல்லது இவருக்குள் நிலைத்தன்மை, பொறுமை, நம்பிக்கை இருக்கிறதா என்று அது பார்க்கிறது. முதல் சில நாட்கள் அது உங்களை கவனிக்கிறது. உங்கள் நம்பிக்கை எவ்வளவு உண்மையானது என்று அது தெரிந்து கொள்ள விரும்புகிறது. ஏனென்றால் நீங்கள் 3வது நாளிலேயே கைவிட்டால் பிரபஞ்சம், சரி, இவன் வேடிக்கைக்காக வந்தான் என்று சொல்கிறது. அடுத்து அங்கேயே பலரின் மந்திரம் தொடங்குவதற்கு முன்பே முடிந்து விடுகிறது. இப்போது கவனமாக கேளுங்கள். நீங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து 7 நாட்கள், தினமும் 100 முறை முழு நம்பிக்கையுடன் சொன்னால் உங்கள் செய்தி பிரபஞ்சத்தை அடைந்துவிட்டது என்று நான் உத்தரவாதம் தருகிறேன். இப்போது அது வேலை செய்கிறது, நீங்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும். பிறகு சமிக்கைகள் மெதுவாக, அமைதியாகத் தொடங்குகின்றன. முதலில் உங்கள் மனம் அமைதியாகும். கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என்று உள்ளிருந்து யாரோ சொல்வது போல ஒரு விசித்திரமான அமைதியை நீங்கள் உணர்வீர்கள். பிறகு திடீரென்று சில தற்செயல்கள் தெரிய ஆரம்பிக்கும். மீண்டும் மீண்டும் தோன்றும் ஒரு சொல், சரியான நேரத்தில் சந்திக்கும் ஒரு நபர், தற்செயல் போல தோன்றும் ஒரு வாய்ப்பு. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தற்செயல் என்று எதுவும் இல்லை. அவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் செய்திகள். சில சமயங்களில் அந்தச் சமிக்கைகள் கனவுகளில் வருகின்றன. சில சமயங்களில் ஒரு அந்நியரின் பேச்சில், சில சமயங்களில் பழைய உறவு திரும்புவதில். அடையாளம் காண கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் யார் அடையாளம் காண்கிறார்களோ அவர்கள் முன்னேறுகிறார்கள். மற்றவர்கள் இதை அதிர்ஷ்டம் அல்லது தற்செயல் என்று நினைத்து விட்டு விடுகிறார்கள். அவர்கள் பார்க்கும் அவசரத்தில் உணர்வதை மறந்து விடுகிறார்கள். அவர்களின் கண்கள் வெளிப்புறத்தை பார்த்து கொண்டிருக்கின்றன, ஆனால் காதுகள் உள்ளே இருக்கும் குரலை கேட்பதில்லை. நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சத்தின் மொழி மிகவும் நுட்பமானது. அது சத்தமாக பேசுவதில்லை, அது கிசுகிசுக்கிறது. அது அமைதியாக இருக்கத் தெரிந்தவர்களுடன் மட்டுமே பேசுகிறது. எனவே நீங்கள் 7 நாட்கள் இந்த வாக்கியத்தை சொன்னால் 8வது நாளிலிருந்து பேசுவதை மட்டுமல்ல, கேட்கவும் தொடங்குங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு பதிலளிக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு உடனடியாக முடிவு தேவை. நான் செய்தேன், இப்போது ஏதோ தெரிய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எதுவும் தெரியாதபோது அவர்கள் கைவிட்டு விடுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், பிரபஞ்சம் உடனடியாக முடிவுகளை தருவதில்லை. அது நிரந்தர மாற்றத்தை தருகிறது. நிரந்தர மாற்றம் எப்போதும் மெதுவாகவே வரும். அது உங்கள் சிந்தனைக்கு ஒரு புதிய வடிவத்தை தருகிறது, உங்கள் சூழலை சரி செய்கிறது. பிறகு உங்கள் வாழ்க்கையில் சரியான திசையில் உங்களை கொண்டு செல்லும் விஷயங்களை கொண்டு வருகிறது. பிரபஞ்சத்திற்கு அவசரமில்லை. ஏனென்றால் நேரத்திற்கு முன்பே கிடைக்கும் எதுவும் நிலைக்காது என்று அதற்கு தெரியும். பாருங்கள், பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில்லை, அது உங்கள் பொறுமையையும் அளக்கிறது. 3 நாட்களில் கைவிடுவது எளிது, 7 நாட்கள் நிலைத்திருப்பது கடினம். நீங்கள் இதை தொடர்ந்து 21 நாட்கள் செய்தால் உங்கள் முழு அதிர்வும் மாறிவிடும். ஏனென்றால் நீங்கள் தினமும் பிரபஞ்சம் எனக்காக அதிசயங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லும்போது நீங்கள் பிரபஞ்சத்தை மட்டும் மாற்றவில்லை, உங்களையே மாற்றுகிறீர்கள். நீங்கள் மாறும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு இணங்கத் தன்னை மறுசீரமைக்கிறது. பலர் இந்த தவறைச் செய்கிறார்கள். ஒரு நாள் பணத்திற்காக பேசுகிறார்கள், 2ஆம் நாள் காதலுக்காக, 3ஆம் நாள் வேலைக்காக பிரபஞ்சம் குழப்பமடைகிறது. கடைசியில் என்ன அனுப்புவது என்று அதற்கு புரிவதில்லை. எனவே நினைவில் கொள்ளுங்கள், ஒரு நேரத்தில் ஒரே ஒரு நோக்கத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். முதலில் ஒரு திசையில் முழு ஆற்றலை பயன்படுத்துங்கள். அது உண்மையாக மாறத் தொடங்கும் போது அடுத்த அடியை எடுங்கள். ஒரு விவசாயி ஒருமுறை நிலத்தில் விதை விதைத்தான். தினமும் தண்ணீர் ஊற்றினான், கவனித்துக் கொண்டான். 3 நாட்களுக்குப் பிறகு எதுவும் வெளியே வரவில்லை. 7 நாட்களுக்குப் பிறகும் இல்லை. 10வது நாளில் அவன் கைவிட்டு மண்ணைத் தோண்டிப் பார்த்தான். என்ன நடந்தது தெரியுமா? விதை இறந்துவிட்டது. அவன் ஒரு நாள் மட்டும் காத்திருந்தால் மூளை வந்திருக்கும். உங்களுக்கும் இதுதான் நடக்கிறது. உங்கள் உழைப்பையும் நம்பிக்கையையும் 3 நாட்களில் தோண்டி விடுகிறீர்கள். பிறகு ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். பிரபஞ்சம் இரும், இன்னும் கொஞ்சம் என்று சொல்கிறது. ஆனால் நீங்கள் நிற்பதில்லை. அங்கேயே அதிசயம் நின்று விடுகிறது. இவ்வளவுதான். தொடர்ந்து 7 நாட்கள் நிற்காமல் பேசுங்கள். காலை அல்லது இரவு
எப்போது நேரம் கிடைக்கிறதோ தினமும் 100 முறை முழு மனதுடன். இடையில் எந்த பஹானும் இல்லை, எந்த கேள்வியும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. பேசுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரபஞ்சத்திடம் நான் இங்கே இருக்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் கைவிட மாட்டீர்கள் என்று பிரபஞ்சம் உறுதியாக நம்பும்போது அது உங்களுக்கு சமிக்கைகளை அனுப்புகிறது. அது மிக முக்கியம். முதல் சமிக்கை வரும்போது அது சிறியதாக இருந்தாலும் அதை தற்செயல் என்று நினைக்காதீர்கள். அது ஒரு உறுதிப்படுத்தல் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு சமிக்கையிலும் பிரபஞ்சம் ஆம் நான் கேட்டேன் என்று சொல்கிறது. நீங்கள் அந்த சமிக்கையை அடையாளம் கண்டவுடன் உங்கள் ஆற்றல் இன்னும் வேகமாக அதிகரிக்கிறது. பிறகு அதிசயம் இன்னும் நெருங்கி வருகிறது. ஆம், இதை கேளுங்கள். இன்று நீங்கள் இந்த நடைமுறையை விட்டுவிட்டால் ஒரு நாள் வருத்தப்படுவீர்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் வாசலில் இருந்தது. இன்னும் ஒரே ஒரு அடிதான் பாக்கி இருந்தது. நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், பெரும்பாலும் மக்கள் அதிசயத்திற்கு ஒரு அடி முன்னால் தோல்வியடைகிறார்கள். பிறகு வாழ்நாள் முழுவதும் காஷ் இன்னும் கொஞ்சம் தாங்கிக் கொண்டிருந்திருக்கலாமே என்று சொல்கிறார்கள். எனவே நிற்காதீர்கள். இப்போது வேண்டாம். இனி பின்வாங்கக்கூடாது. இப்போது உங்களுக்கு அந்த சாவி கிடைத்தது விட்டது. இது மிகச் சிலருக்கே தெரியும். 100 முறை ஒரு வாக்கியம், ஒரு உணர்வு, ஒரு நம்பிக்கை. பிரபஞ்சத்தின் மொழியை பேச இதுவே போதும். அடுத்த 7 நாட்கள் உங்களை நம்புங்கள். ஒவ்வொரு காலையிலும் அல்லது இரவிலும் 100 முறை சொல்லுங்கள். பிரபஞ்சம் எனக்காக ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. நான் அதன் சமிக்கைகளை பார்க்கிறேன், அவற்றை வரவேற்கிறேன். பிறகு பாருங்கள், பிரபஞ்சம் உங்களுக்காக எப்படி வழிகளை தானே உருவாக்குகிறது என்று. இப்போது உங்கள் கையில் உள்ளது. இதை கேட்டுவிட்டு முன்னேறுவீர்களா, அல்லது நேற்று போல மீண்டும் அதே குறைகளை திரும்பச் சொல்வீர்களா? இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் அதை வெறும் லைக் மட்டும் செய்யாதீர்கள். இப்போது கொஞ்சம் நம்பிக்கையை இழந்திருக்கும் உங்கள் நண்பர் ஒருவருடன் இதை அவசியம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒருவேளை அவருக்கு இந்த வீடியோதான் முதல் அதிசயமாக இருக்கலாம். நீங்கள் இதுபோன்ற வீடியோக்களை விரும்பினால் சேனலை சந்தா செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.